மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பண்ணக்காரன் கோட்டகம் கிராமத்தில் வசந்தலா அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளி 1948ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. தற்போது 100 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பழமையான இப்பள்ளி ஓட்டு கட்டடத்தில் இயங்கி வந்த நிலையில் அவை மிகவும் சேதமடைந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் உள்ள மரத்தடியில் அமர்ந்தும் அருகில் இருந்த அங்கன்வாடியிலும் கல்வி பயின்று வந்தனர். மழைக்காலங்களில் மாணவ மாணவிகள் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் பள்ளியில் 36 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்ற கலைச்செல்வி என்ற ஆசிரியை பள்ளி கட்டடத்தை சீரமைக்க விரும்பி தனது மகள் சௌமியா, மருமகன் விமல் ஆகியோர் ஒத்துழைப்புடன் ரூபாய் 9 லட்சத்தில் பள்ளி கட்டடத்தை சீரமைத்தார். புதிதாக பள்ளி கட்டடம் ஷீட் கூரையுடன் விசாலமாகவும் மின்விசிறிகள், கரும்பலகைகள் அமைத்து அதனை பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியை மாலா தலைமையில் நடந்தது. தாளாளர் வஜ்ரம், வட்டார கல்வி அலுவலர்கள் சரஸ்வதி, விமல்ராஜ், ஆசிரியர் ராஜரத்னம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலைச்செல்வி சிறப்புரையாற்றினார். ஓய்வு பெற்ற ஆசிரியை கலைச்செல்வி பள்ளியை சீரமைத்து தந்ததற்காக அப்பகுதி மக்கள் பாராட்டி நன்றி தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவரது மகளும் பட்டிமன்ற பேச்சாளருமான சௌமியா பேசுகையில், மாணவர்கள் நன்னறி கல்வி, வாழ்க்கை கல்வி ஆகிய இரண்டையும் கற்பதினால் வாழ்க்கையில் சிறப்படையலாம். நேரம் தவறாமை, நேர்மை இந்த இரண்டையும் மாணவர்கள் கடைபிடித்தால் வாழ்வில் உயரலாம் என்றார். அத்துடன் ஒரு முக்கியமான இன்றைய சூழலில் இன்றைய தலைமுறை எப்படி ஐக்கியூ குறைந்து இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் என்பதுதான் அவரது பேச்சின் ஹைலைட் என்று சொல்லலாம். இன்றைய தலைமுறையை எல்லோரும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் புலம்புவதற்கு காரணமான சர்வே ரிப்போர்ட்டையும் முன்வைக்கிறார். மேலும் சரியான கேள்வியையும் எழுப்புகிறார் பட்டிமன்ற பேச்சாளர் சௌமியா அவர்கள். இது குறித்து பெற்றோரும் ஆசிரியர்களும் அரசும் கல்வி ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அந்த சுருக்கமான பேச்சை கவனிப்போம் வாருங்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்களா? பேச்சு வழக்கில் பூமர்ஸ் அப்படிங்கிறவங்களை அதாவது 60 காலகட்டங்களில் பிறந்தவங்களை பூமர்ஸ்ன்னு சொல்கிறோம், 90ஸ்ல பிறந்தவங்களை மில்லினியர்ஸ்ன்னு சொல்கிறோம், அப்புறம் ஜென் சி, அதுக்கப்புறமா ஜென் ஆல்பா. இப்போ இருக்கிற 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள் ஜென் ஆல்பா. நீங்களாம் ஜென் ஆல்பாவை சேர்ந்தவர்கள். எப்பொழுதுமே ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் முன்னேற்றம் தான் இருக்கும். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான்னு சொல்றோமா, அதுலேருந்து எடுத்துட்டோம்னா முன்னேறி முன்னேறி இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை மனித சமூகம் அடைந்திருக்கு. அந்த மாதிரி ஜென்ரேஷன் முன்னேறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு சென்சஸ், ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட், என்ன புள்ளியல் விவரம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த ஆல்ஃபா ஜென்ரேஷன் குழந்தைங்களோட ஐக்யூ லெவல் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம். இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இல்லையா? எப்போதுமே அப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் அப்பாக்கள் டாஸ்மாக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, அம்மாக்கள் சீரியலுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, பிள்ளைங்க செல்போனுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ஃப்ரீ டேட்டா வச்சுக்கிட்டு மொபைல் ஃபோனில் விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளோட ஐக்யூ லெவல் குறையிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதா, டெக்னாலஜி வளர்ந்தும் குழந்தைகளோட ஐக்யூ குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிறதா? நல்லதொரு கேள்விதான். நீங்களும் சிந்தியுங்கள். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.